மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதிலே மனமொழி மெய்களால் மகிழ்ச்சி அடைகிறேன். மகாகவி பாரதி எழுதிய பாஞ்சாலி சபதம் பண்பாட்டு கூறுகளை அடையாளப்படுத்துகிற ஒரு குறுங்காவியமாக திகழ்கிறது. நேற்றைய தினம் விதுரனும் தருமனும் பேசிக் கொண்டிருந்த காட்சியினை, பஞ்சபாண்டவர்களுக்கு முன்னால் விதுரன் துரியோதனுடைய எண்ணத்தையும் சகுனியினுடைய தீய வடிவத்தையும் இலைமறை காயாக வெளிப்படுத்தி, நீங்கள் மண்டபத்தை காண வருகை தருவதோடு சூதாட்டம் நிகழ்த்துவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்ற செய்தியை விதுரன் சொன்னபோது, இதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது? தொடர்ந்து எங்களுக்கு தீங்கே செய்கிறார்களே, இதிலிருந்து விடுதலையை பெற வேண்டும் என்று சொன்னால் சித்தப்பனாகிய நீதான் வழி சொல்ல வேண்டும் என்று தருமன் கேட்டபோது, நல்லது கெட்டது அறிந்தவர்கள் நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று விதுரன் சொன்னபோது, அப்பனும் அழைத்து விட்டான், சித்தப்பனும் வருகை தந்து பக்கத்திலே அழைப்பை விடுத்து விட்டீர்கள், இனி யோசிப்பதிலே என்ன இருக்கிறது? நாங்கள் கடமையை செய்கிறோம், நல்லதாகவே எங்களுக்கு நடக்கும், எனவே அஸ்தினாபுரத்திற்கு நாங்கள் வருவதற்கு தயார் என்ற அறிவிப்பினை விதுரனிடம் தருமன் வெளியிட்டான். உடனே அதற்கு பிறகு தருமன் மனம் தெளிந்தவனாக, மனத்திலே இருந்த குழப்பத்தை நீக்கியவனாக விதுரனிடம் அனுமதியை கொடுத்ததற்கு பிறகு வீமனை பார்த்து பேசுகின்றான். பீமா, வலிமை மிக்க பீமனே, போர்த்திறம் மிகுந்த பீமனே, பலசாலியாகிய பீமனே, நாம் தந்தையினுடைய அழைப்பை ஏற்று சித்தப்பனுடைய வருகையை மதித்து நாம் அத்தினாபுரம் செல்ல வேண்டும். அதற்கான ஆயத்த பணிகளை நீதான் செய்ய வேண்டும். ஐம்பெரும் குறவர்கள், ஐம்பெரும் குழு என்று சொல்லுவோமே, அமைச்சர், புரோகிதர், படைத்தலைவர், தூதர், சாரணர் என்று சொல்லக்கூடிய ஐம்பெரும் குறவர்களையும் நீ தயார் நிலையில இருக்க சொல். நால்வகை படைகளையும் சரிப்படுத்து, நெறிப்படுத்து. நால்வகை படைகளோடு நாம் செல்லுகிறோம். மத யானை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை என்று சொல்லக்கூடிய 4 வகை படைகளையும் நீ தயார் நிலையிலே வைத்துக்கொள். நாம் விரைவிலே அஸ்தினாபுரம் செல்ல வேண்டும். சோலைகளும் வாவிகளும் நிறைந்த பச்சை பசேல் என்று பசும் போர்வை போர்த்தப்பட்டது போன்று காட்சி தருகிற அத்தினாபுரத்திற்கு நாம் விரைந்து செல்ல வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். எல்லாவற்றையும் சரி செய் என்று பீமனை பார்த்து தருமன் ஆணையிடுகின்றான், கட்டளையிடுகின்றான். இதை பார்த்த பீமன் திகைக்கின்றான். அண்ணனுக்கு என்ன ஆயிற்று? இப்படி தீயவர்கள் கூட்டம் அழைத்த போது மறுக்காமல் செல்வதற்கு தயாராகு என்று சொல்லுகின்றானே, அண்ணனுக்கு என்ன ஆயிற்று என்று பக்கத்தில் இருந்த தம்பி அர்ஜுனனை பார்த்து பேசுகின்றான் பீமன். தம்பி, மாமனும் மருமகனும் சேர்ந்து கொண்டு நம்மை மழுங்க சிறைக்காமல் விடமாட்டார்கள் போல் இருக்கிறதே, இது அண்ணனுக்கு புரிகிறதா? அண்ணன் எதை சொன்னாலும் தலையை ஆட்டிக்கொண்டு ஒத்துக்கொண்டு விடுகிறதே, ஒத்துக்கொள்கிறானே நமது அண்ணனுக்கு ஏதாவது நல்லது கெட்டது புரிகிறதா? ஒன்றை தெரிந்து கொள் தம்பி விஜயா, அர்ஜுனா, நம் அண்ணன், நம் மன்னன் சொன்னது போல 4 வகை படைகளையும் உறுதியாக அழைத்து செல்வோம். அழைத்து செல்வது என்பது அலங்காரத்திற்காக மட்டும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் தம்பி. விஜயனே, இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நாம் 4 வகை படையை அழைத்து செல்வதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை. ஆனால் நிச்சயமாக அவை அலங்காரத்திற்கு, அழகிற்கு மட்டும் செல்கிறது என்று நீ நினைத்து விடாதே. அவர்கள் கிருமியாக மாறிவிட்டார்கள். கிருமியாக இருக்கிற பொழுதே
அந்த கிருமியை அழித்தே ஆக வேண்டும். அதுதான் அரச நியதி, அதுதான் தர்மம், அதுதான் நியாயம், அதுதான் நேர்மை, அதுதான் நியதி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தம்பி. சூதின் வழியாக நமது பொருள்களை கொள்ளையடிக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சூதின் வழியாக நம்மை வெற்றி பெறலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு நாம் வழிவிட்டு விடக் கூடாது. அவர்களுக்கு கேடு காலம் ஆரம்பித்து விட்டது. வில்லை நீ கையில் எடுத்து விடு. சூதாவது வாதாவது நீ வில்லை கையில் எடுத்து விடு. எப்பொழுதும் நாணேற்றி அதை தயார் நிலையிலே வைத்துக்கொள். ஒரு கை பார்த்து விடலாம் என்று விஜயனாகிய அர்ஜுனனை பார்த்து, வில்லின் அதிபதியாகிய அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனனின் அண்ணனாகிய வீமன், தருமனின் தம்பியாகிய அந்த பலசாலியாகிய வீமன் நெஞ்சத்திலே கொதித்த எண்ணத்தோடு படபட என்று அர்ஜுனனிடம் பேசுகின்றான். இதை பக்கத்தில் இருந்து தருமன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றான். மேலும் பல்வேறு விதமான கோப உரைகளை வீமன் நிகழ்த்துகின்றான். நெடுநாள் பகை கண்டாய், இந்த நினைப்பினில் யான் கழித்தன பல நாள், கெடு நாள் வருமளவும் ஒரு கிருமியை அழிப்பவர் உலகில் உண்டோ, படுநாள் குறியன்றோ இந்த பாதகம் நினைப்பவர் நினைத்ததுதான், விடு நான் கோத்திடடா தம்பி, வில்லினுக்கு இறை மிக விளைதடா என்று தம்பி விஜயனை பார்த்து, அர்ஜுனனை பார்த்து வீமன் கோப ஆவேசமாக பேசுகிற அந்த சிந்தனையினை பாரதியும் கோபமாக வெளிப்படுத்துகின்றான். நெடுநாள் பகை கண்டாய், இந்த நினைப்பினில் யான் கழித்தன பல நாள். இது ஒரு நாள் இரு நாள் பகையா? பல நாள் நெடுநாட்கள் பகை கொண்டிருக்கிறான் துரியோதனன். நம்மை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கவில்லை. நம்மை பார்த்தாலே ஏதோ ஒரு வினோத பொருளாக பார்க்கின்றான், பகைமையாக பார்க்கின்றான், வெறித்தனமாக பார்க்கின்றான். அவனுக்கு கேடுகாலம் ஆரம்பித்து விட்டது. கெடுநாள் வருமளவும் ஒரு கிருமியை அழிப்பவும் உலகில் உண்டோ? மிகப்பெரிய கிருமியாக இருக்கிறார்கள். கிருமியாக இருக்கிற பொழுதே அந்த கிருமியை அழித்து விடுவதுதான் புத்திசாலித்தனம். சமயோசிதமாக அவர்கள் கிருமியாக இருக்கிற பொழுதே அவர்களை அழிக்க வேண்டும். படுநாள் குறியன்றோ இந்த பாதகம் நினைப்பவர் நினைத்ததுதான். பாதகம் இன்று நேற்றா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். விவரம் தெரிந்த நாட்கள் முதல் அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். விடு நான் கோத்திடடா, விடு நான் கோத்திடடா தம்பி, உன் வில்லிலே நானை ஏற்றிவிடு, கோர்த்துவை, தயாராகவை, ஆவணப்படுத்து. வில்லினுக்கு இறை மிக விளையுதடா, உன் வில்லுக்கு மிக சீக்கிரமாக மிக விரைவாக இறை கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு நீ வில்லினை கோர்த்திடு. அவர்கள் சூதுக்கு தயாராக இருக்கிறார்கள். நாம் அதற்கு இரையாகி விடக்கூடாது. நமது வில்லுக்கு அவர்கள் இரையாக வேண்டும். நீ நானை கோர்த்து விடு. மேலும் பேசுகின்றான் வீமன். என்ன பேசுகின்றான் என்பதனை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். முனைவர் வாகை கண்ணதாசன்.